গৌরাঙ্গের দুটি পদ যার ধন সম্পদ। చైతన్య చరితామృతం మధ్యలీలై அத்தியாயம் 18. பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பிருந்தாவன தரிசனம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிருந்தாவனம் முழுவதும் பயணம் செய்து தமது பார்வையினால் அசையும் அசையா உயிரினங்கள் எல்லாவற்றையும் மகிழ்வித்தார். ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் மகாபிரபு மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். இவ்விதமாக பகவான் கௌரங்கர் பிருந்தாவனத்தில் பயணித்தார். எல்லா புகழும் பகவான் கௌராச்சந்திரருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் நித்யானந்த பிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் அத்வைத பிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீவாச தாகூரின் தலைமையிலான சைத்தன்யரின் எல்லா பக்தர்களுக்கும் உரித்தாகட்டும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பரவசத்தில் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருந்தார். ஆனால் ஆரிட் என்ற கிராமத்தை அடைந்த பொழுது வெளிப்புற உணர்வுகள் அவரில் தோன்றின. பொருளுரை: ஆரிட் கிராமம் என்பது அரிஷ்ட கிராமம் என்றும் அறியப்படுகிறது. இந்த கிராமத்தில் தான் அரிஷ்டாசுரன் கொல்லப்பட்டான் என்பதை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு புரிந்து கொண்டார். எனவே அவர் அங்கே ராதா குண்டத்தை பற்றி விசாரித்தார். ஆனால் அது எங்கே இருந்தது என்பதை யாராலும் அவருக்கு உரைக்க முடியவில்லை. அவருடன் வந்த பிராமணருக்கும் அதன் இடத்தினை உறுதியாக கூற இயலவில்லை. ராதா குண்டம், ஷாமகுண்டம் என்று அறியப்பட்ட திருத்தலங்கள் காலத்தின் கோலத்தினால் மக்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து விட்டன என்பதை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு புரிந்து கொண்டார். அதன் பின்னர் இரு வயல்களில் இரு நீர்த்தேக்கங்களாக இருந்த ராதா குண்டத்தையும் ஷியாம குண்டத்தையும் அவர் கண்டுபிடித்தார். அங்கே குறைந்த அளவே நீர் இருந்த போதிலும் எல்லாம் அறிந்தவரான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினால் அந்த இரு குளங்களே முன்பு ராதா குண்டம் என்றும் ஷியாமகுண்டம் என்ற பெயரில் அறியப்பட்டதாக உணர முடிந்தது. இவ்வாறாக ராதா குண்டமும் ஷியாமகுண்டமும் கண்டுபிடிக்கப்பட்டன. ராதா குண்டம் எங்கே உள்ளது என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உள்ளூர் மக்களிடம் வினவினார். யாராலும் அவருக்கு தகவல் அளிக்க முடியவில்லை. அவருடன் வந்த பிராமணரும் அதனை அறிந்திருக்கவில்லை. ராதா குண்டம் என்று அறியப்பட்ட திருத்தலம் கண்களிலிருந்து மறைந்து விட்டது என்பதை மகாபிரபு புரிந்து கொண்டார். இருப்பினும் எல்லாம் அறிந்த பரமபுருஷ பகவான் என்ற முறையில் அவர் ராதா குண்டத்தையும் ஷியாம குண்டத்தையும் 2 வயல்களில் கண்டுபிடித்தார். அங்கே குறைந்த அளவு நீர் மட்டுமே இருந்தது. ஆயினும் அவர் அதில் நீராடினார். வயல்களுக்கு நடுவில் இருந்த அந்த 2 குட்டைகளில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நீராடுவதைக் கண்டு கிராம மக்கள் மிகவும் வியப்புற்றனர். நீராடிய பின்னர் மகாபிரபு ஸ்ரீ ராதா குண்டத்திற்கு புகழ் மாலையை அர்ப்பணித்தார். எல்லா கோபியர்களிலும் ராதாராணி மிகவும் பிரியமானவள். அதுபோலவே ராதா குண்டம் என்று அறியப்படும் குளம் ஸ்ரீமதி ராதாராணிக்கு மிகவும் பிரியமானதாக இருப்பதால் பகவானுக்கு மிகவும் பிரியமானதாகும். யதா ராதா பிரியா விஷ்ணு தத்ய குண்டம் பிரியம் ததா சர்வகோபீஷு சைவைகா விஷ்ணுர் அத்தியந்த வல்லபா. ஸ்ரீமதி ராதாராணி எவ்வாறு பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவளோ அவ்வாறே ராதா குண்டம் என்று அறியப்படும் அவளது குலமும் அவளுக்கு மிகவும் பிரியமானதாகும். எல்லா கோபியர்களிலும் ஸ்ரீமதி ராதாராணி நிச்சயமாக ஸ்ரீகிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவள். இந்த ஸ்லோகம் பத்ம புராணத்திலிருந்து வருவதாகும். இந்த குளத்தில் பகவான் கிருஷ்ணரும் ஸ்ரீமதி ராதாராணியும் தினமும் நீர் விளையாட்டில் ஈடுபடுவது வழக்கம். இதன் கரையில் அவர் ராச நடனத்தில் ஈடுபடுவதும் வழக்கம். இந்த குளத்தில் யாரேனும் தங்களது வாழ்வில் ஒரு முறையேனும் நீராடினால் பகவான் கிருஷ்ணர் அவருக்கு ஸ்ரீமதி ராதாராணியை போன்ற பிரேமையினை வழங்குகிறார். ராதா குண்டத்தின் இனிமை ஸ்ரீமதி ராதாராணியை போன்றே இனிமையானது. அதுபோலவே இந்த குலத்தின் மகிமைகளும் ஸ்ரீமதி ராதாராணியை போன்றே மகிமையானவை. பின்வருவது கோவிந்த லீலாமிர்த ஸ்லோகத்தின் பொருளுரை. ராதா குண்டம் அதன் அற்புதமான தெய்வீக குணங்களின் காரணத்தினால் ஸ்ரீமதி ராதாராணியை போன்றே கிருஷ்ணருக்கு பிரியமானதாகும். இந்த குலத்தில்தான் சர்வ ஐஸ்வர்யம் பொருந்திய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்
பெரும் திருப்தியுடனும் தெய்வீக ஆனந்தத்துடனும் ஸ்ரீமதி ராதாராணியுடன் தமது லீலைகளை அரங்கேற்றினார். இந்த ராதா குண்டத்தில் ஒரு முறையேனும் நீராடுபவர் ஸ்ரீமதி ராதாராணியை போன்ற கிருஷ்ண பிரேமையை அடைகிறார். ஸ்ரீ ராதா குண்டத்தின் பெருமையையும் இனிமையையும் இவ்வுலகில் யாரால் விவரிக்க இயலும்? இவ்வாறாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ராதா குண்டத்திற்கு தமது பிரார்த்தனைகளை அர்ப்பணித்தார். ராதா குண்டத்தின் கரையில் பகவான் கிருஷ்ணர் நிகழ்த்திய லீலைகளை நினைவு கூர்ந்து பிரேமையில் மூழ்கிய மகாபிரபு அதன் கரையில் நடனமாடினார். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ராதா குண்டத்திலிருந்து மண்ணை எடுத்து தமது உடலில் திலகமிட்டார். பலபத்ர பட்டாச்சாரியரின் உதவியுடன் அவர் அம்மண்ணை கொஞ்சம் சேகரித்து தம்முடன் எடுத்துக்கொண்டார். ராதா குண்டத்திலிருந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சுமன ஏரிக்கு சென்றார். அங்கிருந்த பொழுது அவர் கோவர்தன மலையை பார்த்து பூரிப்படைந்தார். கோவர்தன மலையை பார்த்து மகாபிரபு உடனடியாக தண்டம் சமர்ப்பித்தார். கோவர்தன மலையின் ஒரு பாறையினை ஆலிங்கனம் செய்து பைத்தியமானார். பிரேமையில் பைத்தியமான மகாபிரபு கோவர்தனம் என்று அறியப்படும் கிராமத்திற்கு வந்தார். அங்கே அவர் ஹரிதேவர் என்னும் பெயர் கொண்ட விக்கிரகத்தினை தரிசித்து தமது நமஸ்காரங்களை அர்ப்பணித்தார். ஹரிதேவர் நாராயணரின் அவதாரமாவார். அவரது இருப்பிடம் மதுரா என்னும் தாமரையின் மேற்கு இதழில் அமைந்துள்ளது. பிரேமையின் பைத்தியக்காரத்தனத்துடன் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஹரிதேவரின் முன்பாக ஆடத் தொடங்கினார். மகாபிரபுவின் ஆச்சரியமான செயல்களை கேள்விப்பட்டு எல்லா மக்களும் அவரை காண வந்தனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பிரேமையையும் அவரது திருமேனியின் அழகையும் கண்டு மக்கள் வியப்புற்றனர். ஹரிதேவருக்கு சேவை செய்து கொண்டிருந்த பூஜாரி மகாபிரபுவிற்கு உரிய மரியாதையை வழங்கினார். பிரம்ம குண்டத்தில் பட்டாச்சாரியர் உணவு சமைத்தார். பிரம்ம குண்டத்தில் நீராடிய பின்னர் மகாபிரபு அங்கே உணவருந்தினார். அன்றிரவு மகாபிரபு ஹரிதேவரின் கோயிலில் தங்கினார். இரவில் அவர் ஆழ்ந்து யோசிக்கத் தொடங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நினைத்தார், நான் கோவர்தன மலையின் மீது ஒருபோதும் ஏறமாட்டேன் என்பதால் எவ்வாறு கோபாலராயரை தரிசிப்பேன்? இவ்வாறு நினைத்து மகாபிரபு அமைதியாக இருந்து விட்டார். அவருடைய சிந்தனையை புரிந்து கொண்ட பகவான் கோபாலர் ஒரு தந்திரத்தினை கையாண்டார். தம்மை பகவான் கிருஷ்ணரின் பக்தனாக நினைத்து மலை மீது ஏறுவதற்கு விருப்பமின்றி இருந்த பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு தரிசனமளிப்பதற்காக பகவான் கோபாலர் கோவர்தன மலையிலிருந்து இறங்கி வந்தார். கோபாலர் கோவர்தன மலையின் மீதிருந்த அன்னகூடம் என்ற கிராமத்தில் தங்கியிருந்தார். அந்த கிராமத்தில் வசித்தவர்கள் அனைவரும் பெரும்பாலும் ராஜஸ்தானிலிருந்து வந்தவர்கள். அந்த கிராமத்திற்கு வந்த ஒருவர் அங்கு வசித்தவர்களிடம் தெரிவித்தார், துருக்கிய படை வீரர்கள் தற்பொழுது உங்களுடைய கிராமத்தை தாக்குவதற்காக தயாராகி வருகின்றனர். இந்த கிராமத்திலிருந்து இன்றிரவே ஓடிவிடுங்கள். ஒருவர் கூட இங்கே தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டாம். விக்கிரகத்தையும் உங்களோடு எடுத்துக்கொண்டு ஓடிவிடுங்கள். முஸ்லிம் படை வீரர்கள் நாளை வந்து விடுவர். இதை கேட்ட கிராமத்தவர் அனைவரும் மிகவும் வருத்தமுற்றனர். அவர்கள் முதலில் கோபாலரை எடுத்துக்கொண்டு காங்டுலி எனப்படும் கிராமத்திற்கு சென்றனர். கோபாலர் ஒரு பிராமணரின் இல்லத்தில் வைக்கப்பட்டு அங்கே இரகசியமாக வழிபடப்பட்டார். மக்கள் அனைவரும் ஓடிவிட்டதால் அன்னகூட கிராமம் பாலைவனம் போல் காணப்பட்டது. முஸ்லிம்களின் மீதான அச்சத்தினால் கோபால விக்கிரகம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மீண்டும் மீண்டும் மாற்றப்பட்டார். இவ்வாறாக தமது கோயிலை துறந்த பகவான் கோபாலர் சில நேரங்களில் புதர்களிலும் சில நேரங்களில் ஏதோ ஒரு கிராமத்திலும் வாழ்ந்து வந்தார். காலையில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மானச கங்கை என்று அறியப்படும் ஏரியில் நீராடிவிட்டு கோவர்தன மலையை வலம் வரத் தொடங்கினார். கோவர்தன மலையை பார்த்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமையின் பெரும் பரவசமுற்றார். தொடர்ந்து ஆடியபடி அவர் பின்வரும் ஸ்லோகத்தினை உச்சரித்தார். ஹந்தாயம் அத்ரிர் அபலா ஹரிதாசவர்யோ யத் ராமகிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோத மானம் தனோதி சக கோகணயோஸ்தயோர்யத் பானீய சுயவச கந்தர கந்தமூலை.
எல்லா பக்தர்களிலும் இந்த கோவர்தன மலை தலை சிறந்ததாகும். தோழியர்களே, இந்த மலையானது கிருஷ்ண பலராமருக்கும் அவரது கன்றுகள், பசுக்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் குடிப்பதற்கான நீர், மென்மையான புல், குகைகள், பழங்கள், பூக்கள், காய்கறிகள் என எல்லாவிதமான தேவைகளையும் வழங்குகிறது. இவ்விதமாக இந்த மலை பகவானுக்கு மரியாதை செலுத்துகிறது. கிருஷ்ண பலராமரின் தாமரை திருவடிகளால் தீண்டப்பட்டு கோவர்தன மலை மிகவும் குதூகலமாக தோன்றுகிறது. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து வருவதாகும். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோவிந்த குண்டம் எனப்படும் குளத்தில் நீராடினார். அவர் அங்கே இருக்கையில் கோபால விக்கிரகம் காங்டுலி கிராமத்திற்கு சென்றுள்ளார் என்பதை கேள்விப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு காங்டுலி கிராமத்திற்கு சென்று பகவான் கோபாலரை தரிசித்தார். பிரேமையின் பரவசத்தில் மூழ்கியபடி கீர்த்தனம் செய்து ஆடத் தொடங்கினார். மகாபிரபு கோபாலரின் அழகை தரிசித்த மாத்திரத்தில் உடனடியாக பரவச அன்பில் மூழ்கி பின்வரும் ஸ்லோகத்தினை உச்சரித்தார். அதன் பின்னர் அன்றைய நாள் முடியும் வரை அங்கேயே பாடி ஆடினார். வாமஸ்தாமர சாக்ஷஸ்ய புஜதண்ட சபாதுவ கிரீடா கந்து கதாம் ஏன நீதோ கோவர்தனோ கிரி. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், தாமரை மலரின் இதழ்களை போன்ற கண்களை கொண்ட ஸ்ரீகிருஷ்ணரின் இடது கரம் உங்களை எப்பொழுதும் பாதுகாக்கட்டும். அவர் தமது இடது கரத்தினால் கோவர்தன மலையினை பொம்மையை போன்று உயர்த்தினார். இந்த ஸ்லோகம் பக்தி ரசாமிர்த சிந்துவில் காணப்படுகிறது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோபால விக்கிரகத்தினை இவ்வாறாக 3 நாள்களுக்கு தரிசித்தார். 4வது நாளில் கோபாலர் தமது சொந்த கோயிலுக்கு திரும்பினார். சைதன்ய மகாபிரபு கோபாலருடன் இணைந்து நடந்தபடி ஆடி பாடினார். குதூகலத்துடன் இருந்த மக்கள் கூட்டமும் கிருஷ்ணரின் தெய்வீக நாமங்களை ஹரி ஹரி என்று உச்சரித்தனர். அதன் பின்னர் கோபால விக்கிரகம் தமது சொந்த கோயிலுக்கு திரும்பினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மலை அடிவாரத்திலேயே தங்கினார். இவ்வாறாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் எல்லா விருப்பங்களும் கோபாலரால் பூர்த்தி செய்யப்பட்டன. இது தமது பக்தர்களின் மீதான பகவான் கோபாலரின் கருணையான நடத்தையாகும். இதை கண்ட பக்தர்கள் பரவசத்தில் மூழ்கினர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோபாலரை தரிசிப்பதற்கு பேராவல் கொண்டிருந்தார். ஆயினும் அவர் கோவர்தன மலையின் மீது ஏற விரும்பவில்லை. எனவே ஏதோ ஒரு தந்திரத்தினால் கோபாலர் தாமே இறங்கி வந்தார். இவ்விதமாக ஏதாவது ஒரு காரணத்தை கூறி கோபாலர் சில நேரங்களில் காட்டின் புதர்களில் இருந்தார், சில நேரங்களில் கிராமத்தில் இருந்தார். பக்தர்கள் அவரை காண அங்கே வருகின்றனர். இரு சகோதரர்களான ரூபரும் சனாதனரும் கூட மலை மீது ஏறவில்லை. அவர்களுக்காகவும் பகவான் கோபாலர் இதுபோன்று தரிசனம் வழங்கினார். மிகவும் வயதான பருவத்தில் ஸ்ரீ ரூபகோசாமியினால் அங்கு செல்ல முடியவில்லை. ஆயினும் அவர் கோபாலரின் அழகினை தரிசிப்பதற்கு விரும்பினார். முஸ்லிம்களின் மீதான அச்சத்தினால் கோபாலர் மதுராவிற்கு சென்றார். அங்கே அவர் விட்டலேஸ்வரரின் இல்லத்தில் 1 மாத காலம் தங்கியிருந்தார். அப்பொழுது ஸ்ரீ ரூபகோசாமியும் அவரது முக்கிய சகாக்களும் மதுராவில் 1 மாதம் தங்கியிருந்து கோபாலரை தரிசித்தனர். ரூபகோஸ்வாமி மதுராவில் தங்கியிருந்த பொழுது கோபால பட்டகோஸ்வாமி, ரகுநாத் தாசகோஸ்வாமி, ரகுநாத பட்டகோஸ்வாமி, லோகநாத தாசகோஸ்வாமி ஆகியோரும் அவருடன் இருந்தனர். பூகர்ப கோஸ்வாமி, ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி, ஸ்ரீ யாதவாச்சாரியர், கோவிந்த கோஸ்வாமி ஆகியோரும் ஸ்ரீ ரூபகோஸ்வாமியுடன் இருந்தனர். அவருடன் ஸ்ரீ உத்தவதாசர், மாதவர், ஸ்ரீ கோபாலதாசர் மற்றும் நாராயணதாசரும் இருந்தனர். மிகச்சிறந்த பக்தரான கோவிந்தர், வாணி கிருஷ்ணதாசர், புண்டரீகாக்ஷர், ஈஷானர், லகு ஹரிதாசா ஆகியோரும் அவருடன் இருந்தனர். இவ்வெல்லா பக்தர்களுடன் இணைந்து ரூபகோசாமி மட்டற்ற மகிழ்ச்சியுடன் பகவான் கோபாலரை தரிசித்தார். மதுராவில் 1 மாதம் தங்கிய பின்னர் கோபாலர் தமது சொந்த இடத்திற்கு திரும்பினார். ஸ்ரீ ரூபகோஸ்வாமியும் பிருந்தாவனத்திற்கு திரும்பினார். கதையினை வர்ணித்து கொண்டிருந்த நான் பகவான் கோபாலரின் கருணையினை சற்று விவரித்தேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோபாலரை தரிசித்த பின்னர் ஸ்ரீ காமியவனத்திற்கு சென்றார்.
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பிருந்தாவன பயண முறை முன்னரே விளக்கப்பட்டுள்ளது. அதே போன்ற பரவசத்துடன் அவர் பிருந்தாவனம் முழுவதும் பயணம் செய்தார். காமியவனத்தில் கிருஷ்ணரின் லீலைகள் நிகழ்ந்த இடங்களை தரிசித்த பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நந்தீஸ்வரத்திற்கு சென்று அங்கே பிரேமையின் பரவசத்தில் மூழ்கினார். நந்தீஸ்வரர் என்பது நந்த மகாராஜரின் இல்லமாகும். பாவன சரோவரில் தொடங்கி அங்கிருந்த பெருமை மிக்க எல்லா குளங்களிலும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நீராடினார். அதன் பிறகு அவர் மலையில் ஏறி அங்கிருந்த மக்களிடம் விசாரித்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வினவினார், இந்த மலையின் உச்சியில் ஏதேனும் விக்கிரகங்கள் உள்ளனவா? உள்ளூர் மக்கள் பதிலளித்தனர், மலை மீது விக்கிரகங்கள் உள்ளன, ஆனால் அவர்கள் ஒரு குகையினுள் வீற்றுள்ளனர். அங்கே இரு பக்கத்திலும் புஷ்டியான உடல்வாகுடன் தாய் தந்தையர் உள்ளனர். அவர்களுக்கு இடையில் 3 வளைவுகளை கொண்ட உடலுடன் மிகவும் அழகான குழந்தை ஒன்று உள்ளது. இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியுற்ற ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு குகையினை தேடி கண்டுபிடித்து 3 விக்கிரகங்களையும் தரிசித்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது வந்தனங்களை நந்த மகாராஜருக்கும் அன்னை யசோதைக்கும் அர்ப்பணித்தார். பிரேமையின் பரவசத்துடன் ஸ்ரீகிருஷ்ணரின் திருமேனியினை தொட்டார். நாள்தோறும் மகாபிரபு பரவசத்துடன் பாடி ஆடினார். இறுதியாக அவர் கதிரவனத்திற்கு சென்றார். பகவான் கிருஷ்ணரது லீலைகள் நிகழ்ந்த இடங்களை தரிசித்த பின்னர் ஸ்ரீ சைதன்யர் சேஷசாயிக்கு சென்றார். அங்கே அவர் லக்ஷ்மியை தரிசித்து பின்வரும் ஸ்லோகத்தை உச்சரித்தார். எத்தே சுஜாதா சரணாம்பூருகம் ஸ்தனேஷு பீதாசனை பிரிய தீமஹி கர்க்கசேஷு தேனாட்டவிம் அடசி தத் வேததே நகிம் ஸ்வித் கூர்பாதிபிர் பிரமதி தீர் பவத் ஆயுஷாம்னா. அன்பிற்குரியவரே, அத்திருவடிகள் புண்பட்டு விடுமோ என்னும் பயத்தில் நாங்கள் அவற்றை எங்களது கொங்கைகளில் கவனமாக வைக்கின்றோம். எங்களுடைய உயிர் உங்களிடமே உள்ளது. எனவே காட்டுப்பாதையில் நீங்கள் உலாவும் பொழுது உங்களுடைய மென்மையான பாதங்கள் சிறிய கற்களால் புண்படுத்தப்படலாம் என்னும் அச்சத்தில் எங்களது மனம் நிரம்பியுள்ளது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது காண்டத்தில் இந்த ஸ்லோகம் காணப்படுகிறது. அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கேலா தீர்த்தத்திற்கு சென்றார். அங்கிருந்து பாண்டீரவனத்திற்கு சென்றார். யமுனை நதியை கடந்த பின்னர் அவர் பத்ரவனத்திற்கு சென்றார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அதனைத் தொடர்ந்து ஸ்ரீவனத்தையும் லோகவனத்தையும் தரிசித்தார். அங்கிருந்து அவர் மகாவனத்திற்கு சென்று பகவான் கிருஷ்ணரின் குழந்தை பருவ லீலைகள் நிகழ்ந்த கோகுலத்தை தரிசித்தார். 2 மருத மரங்களை ஸ்ரீகிருஷ்ணர் முறித்த இடத்தை பார்த்த மாத்திரத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிரேமையின் பரவசத்தினால் கிளர்ச்சி அடைந்தார். கோகுலத்தை தரிசித்த பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மதுராவிற்கு திரும்பினார். அங்கே அவர் பகவானின் பிறப்பிடத்தை தரிசித்தார். மதுராவில் இருந்த பொழுது அவர் சனோதியா பிராமணரின் இல்லத்தில் தங்கினார். மதுராவில் பெரும் கூட்டம் கூடுவதைக் கண்ட மகாபிரபு அங்கிருந்து புறப்பட்டு அக்ரூர தீர்த்தத்திற்கு சென்றார். அங்கே அவர் தனிமையான இடத்தில் தங்கியிருந்தார். மறுநாள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிருந்தாவனத்திற்கு சென்று அங்கே காளிய ஏரியிலும் பிரஸ்கந்தனத்திலும் நீராடினார். பிரஸ்கந்தன எனப்படும் திருத்தலத்தை தரிசித்த பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு துவாதசாதித்ய திலா எனப்படும் இடத்திற்கு சென்றார். அங்கிருந்து அவர் கேஷி தீர்த்தத்திற்கு சென்றார். ராச நடனம் நடைபெற்ற இடத்தை பார்த்த பொழுது அவர் பிரேமையினால் உடனடியாக மூர்ச்சையடைந்தார். மகாபிரபு தமது உணர்வுகளை மீண்டும் பெற்ற பொழுது தரையில் உருளத் தொடங்கினார். அவர் சில நேரங்களில் சிரித்தார், அழுதார், ஆடினார், தரையில் விழுந்தார், உரத்த குரலில் பாடவும் செய்தார். இவ்வாறாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அந்த நாளை தெய்வீக கேளிக்கையுடன் கேஷி தீர்த்தத்தில் கழித்தார். மாலையில் அவர் அக்ரூர தீர்த்தத்திற்கு திரும்பி உணவருந்தினார். மறுநாள் காலை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிருந்தாவனத்திற்கு திரும்பி க்ஷீரப்படித்துறையில் ஷீர்காட் நீராடினார். அதன் பின்னர் அவர் தென்துலித்தலா என்ற இடத்திற்கு சென்று அங்கே ஓய்வெடுத்தார். தேங்துலித்தலா எனப்படும் புளிய மரம் மிகவும் பழமையானது. பகவான் கிருஷ்ணரின் லீலைகள் நிகழ்ந்த காலத்திலிருந்து உள்ளது.
அந்த மரத்தின் கீழ் ஒரு பளபளப்பான திண்ணை இருந்தது. யமுனை நதியானது தேங்துளி தலாவிற்கு அருகில் ஓடியதால் மிகவும் குளுமையான காற்று வீசியது. அங்கிருந்தபடியே மகாபிரபு விருந்தாவனத்தின் அழகையும் யமுனை நதியின் நீரையும் கண்டு களித்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அந்த புராதனமான புளிய மரத்தின் அடியில் அமர்ந்து பகவானின் திருநாமத்தை சங்கீர்த்தனம் செய்வது வழக்கமாகியது. மதிய நேரத்தில் அவர் அக்ரூர தீர்த்தத்திற்கு திரும்பி வந்து உணவருந்துவார். அக்ரூர தீர்த்தத்தின் அருகில் வாழ்ந்த எல்லா மக்களும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை காண வந்தனர். கூட்டம் அதிகமாக கூடியதால் மகாபிரபுவினால் அமைதியாக கீர்த்தனம் செய்ய முடியவில்லை. எனவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு விருந்தாவனத்திற்கு சென்று தனிமையான இடத்தில் அமர்ந்து அங்கே மதியம் வரை திருநாமத்தை உச்சரிப்பார். பிற்பகலில் மக்களால் அவருடன் உரையாட முடிந்தது. திருநாம உச்சாரணத்தின் முக்கியத்துவத்தை மகாபிரபு அனைவருக்கும் எடுத்துரைத்தார். அச்சமயத்தில் கிருஷ்ணதாசர் என பெயர் கொண்ட ஒரு வைஷ்ணவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை காண வந்தார். அவர் க்ஷத்ரிய ஜாதியை சார்ந்த கிரகஸ்தராக இருந்தார். அவரது இல்லம் யமுனையின் மறுகரையில் அமைந்திருந்தது. கேஷி தீர்த்தத்தில் நீராடிய பின்னர் கிருஷ்ணதாசர் காளியதகம் வரை சென்றார். அப்பொழுது அவர் ஆம்லி தலா, அதாவது தேங்துளி தலாவில் அமர்ந்திருந்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை எதிர்பாராத விதமாக கண்டார். மகாபிரபுவின் அழகையும் பிரேமையும் பார்த்து கிருஷ்ணதாசர் பெரிதும் வியப்படைந்தார். பிரேமையின் பரவசத்தில் அவர் மகாபிரபுவிற்கு தமது மரியாதைக்குரிய வணக்கங்களை அர்ப்பணித்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணதாசரிடம் வினவினார், நீங்கள் யார்? உங்களுடைய இல்லம் எங்கே உள்ளது? கிருஷ்ணதாசர் பதிலளித்தார், நான் மிகவும் இழிவடைந்த கிரகஸ்தன். நான் ராஜபுத் ஜாதியை சேர்ந்தவன். எனது இல்லம் யமுனையின் மறுகரையில் அமைந்துள்ளது. ஆனால் நான் வைஷ்ணவரின் சேவகனாக விரும்புகிறேன். இன்று நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவின்படி நான் இங்கே வந்து உங்களை கண்டுள்ளேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அப்பொழுது கிருஷ்ணதாசரை ஆலிங்கனம் செய்து தமது காரணமற்ற கருணையினை வழங்கினார். கிருஷ்ணதாசர் பிரேமையில் பைத்தியமாகி ஹரியின் திருநாமத்தை உச்சரித்தபடி ஆடத் தொடங்கினார். கிருஷ்ணதாசர் மகாபிரபுவுடன் அக்ரூர தீர்த்தத்திற்கு திரும்பினார். அவருக்கு மகாபிரபுவின் உச்சிஷ்ட பிரசாதம் வழங்கப்பட்டது. மறுநாள் காலை கிருஷ்ணதாசர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவுடன் அவரது கமண்டலத்தை எடுத்துக்கொண்டு விருந்தாவனத்திற்கு சென்றார். இவ்வாறாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவுடன் தங்குவதற்காக கிருஷ்ணதாசர் தமது மனைவி, வீடு மற்றும் குழந்தைகளை துறந்தார். மகாபிரபு சென்ற எல்லா இடங்களிலும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் கிருஷ்ணர் மீண்டும் விருந்தாவனத்தில் தோன்றியுள்ளார் என்று கூறினர். ஒரு நாள் காலையில் ஏராளமான மக்கள் அக்ரூர தீர்த்தத்திற்கு சென்று வந்தனர். அவர்கள் விருந்தாவனத்திலிருந்து பேரொலியை எழுப்பியபடி வந்தனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை தரிசித்த மாத்திரத்தில் எல்லா மக்களும் அவரது தாமரை திருவடிகளை வணங்கினர். அப்பொழுது மகாபிரபு அவர்களிடம் வினவினார், நீங்கள் அனைவரும் எங்கிருந்து வருகிறீர்கள்? மக்கள் பதிலளித்தனர், காளிய ஏரியின் நீரில் கிருஷ்ணர் மீண்டும் தோன்றியுள்ளார். அவர் காளிய நாகத்தின் தலைகளின் மீது நடனமாடுகிறார். அந்த தலைகளிலுள்ள ரத்னங்கள் ஜொலிக்கின்றன. அனைவரும் பகவான் கிருஷ்ணரை நேரடியாக தரிசிக்கின்றனர். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை கேட்ட ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சிரித்தபடி அவர்களிடம் கூறினார், நீங்கள் கூறுவது அனைத்தும் உண்மையே. தொடர்ந்து 3 இரவுகளாக மக்கள் கிருஷ்ணரை காண காளியதகத்திற்கு சென்றனர். கிருஷ்ணரை நேரில் பார்த்து விட்டோம் என்று கூறியபடி அனைவரும் திரும்பினர். அனைவரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் முன்பாக வந்து கூறினர், இப்பொழுது நாங்கள் கிருஷ்ணரை நேரில் பார்த்து விட்டோம். இவ்வாறாக சரஸ்வதி தேவி தனது கருணையினால் அவர்களை உண்மையை பேச வைத்தாள். மக்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை கண்டபொழுது அவர்கள் உண்மையிலேயே கிருஷ்ணரை கண்டனர். ஆனால் அவர்கள் தங்களுடைய பக்குவமற்ற அறிவின் காரணத்தினால் தவறான விஷயத்தை கிருஷ்ணராக ஏற்றனர். அச்சமயத்தில் பலபத்ர பட்டாச்சாரியர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார். பகவான் கிருஷ்ணரை நேரில் காண்பதற்கு அருள் கூர்ந்து எனக்கு உத்தரவு கொடுங்கள்.
காளியதகத்தில் கிருஷ்ணரை காண்பதற்கு பலபத்ர பட்டாச்சாரியர் அனுமதி கோரிய பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கருணையுடன் அவரை அறைந்துவிட்டு கூறினார், நீங்கள் கற்றறிந்த பண்டிதர், ஆனால் மற்ற முட்டாள்களின் வார்த்தைகளால் பாதிக்கப்பட்டு நீங்களும் முட்டாளாக மாறியுள்ளீர். கிருஷ்ணர் ஏன் கலிகாலத்தில் தோன்ற வேண்டும்? முட்டாள் மக்கள் தங்கள் பிறமையினால் தேவையின்றி மக்களிடையே கிளர்ச்சியை உண்டாக்கி ஆரவாரம் செய்கின்றனர். பைத்தியமாக இருக்க வேண்டாம், இங்கே அமைதியாக அமருங்கள். நாளை இரவு நீங்கள் கிருஷ்ணரை காண செல்லலாம். மறுநாள் காலை மதிக்கத்தக்க பெருமக்கள் சிலர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை காண வந்தனர். அவர்களிடம் மகாபிரபு வினவினார், நீங்கள் கிருஷ்ணரை பார்த்துவிட்டு வருகிறீர்களா? அந்த மதிக்கத்தக்க மக்கள் பதிலளித்தனர், இரவில் காளிய ஏரியில் ஒரு மீனவன் தனது தீப்பந்தத்தினை படகில் ஏற்றியபடி நிறைய மீன்களை பிடிக்கின்றான். தூரத்திலிருந்து அதை பார்க்கும் மக்கள் காளிய நாகத்தின் மீது கிருஷ்ணர் நடனமாடுவதாக பிறமையினால் தவறாக நினைத்து கொண்டிருந்தனர். இந்த முட்டாள்கள் படகினை காளியனாகவும் தீப்பந்தத்தினை அதன் தலைகளில் இருக்கும் இரத்தினமாகவும் நினைக்கின்றனர். மேலும் அந்த மீனவனை கிருஷ்ணராகவும் தவறாக எடுத்துக்கொண்டுள்ளனர். பகவான் கிருஷ்ணர் விருந்தாவனத்திற்கு திரும்பி வந்துள்ளார் என்பது உண்மையே, மக்கள் அவரை தரிசித்தனர் என்பதும் உண்மையே. ஆனால் அவர்கள் கிருஷ்ணரை எங்கே பார்க்கின்றனர் என்பதில் தான் தவறு உள்ளது. இது காய்ந்த மரத்தினை மனிதனாக நினைப்பதை போன்றதாகும். அப்பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்களிடம் வினவினார், நீங்கள் கிருஷ்ணரை எங்கே நேரில் கண்டீர்கள்? மக்கள் பதிலளித்தனர், நீங்கள் ஒரு சந்நியாசி என்பதால் நீங்கள் நடமாடும் நாராயணர், ஜங்கம நாராயணர். அப்பொழுது மக்கள் கூறினர், நீங்கள் கிருஷ்ணரின் அவதாரமாக விருந்தாவனத்தில் தோன்றியுள்ளீர். உங்களை தரிசிப்பதாலேயே அனைவரும் தற்பொழுது முக்தி அடைகின்றனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உடனடியாக கூவினார், ஸ்ரீ விஷ்ணு விஷ்ணு விஷ்ணு, என்னை பரமபுருஷ பகவான் என்று அழைக்க வேண்டாம். ஜீவன் ஒருபோதும் கிருஷ்ணராக இயலாது. அது போன்ற விஷயத்தை ஒருபொழுதும் பேச வேண்டாம். பிரகாசமான சூரிய கதிர் என்னும் சின்னஞ்சிறு துகள் எவ்வாறு முழு சூரியனின் அம்சமாக உள்ளதோ அதுபோல் சந்நியாசி என்பவரும் பூரணத்தின் ஒரு அம்சமே. 6 ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக பெற்றுள்ள கிருஷ்ணர் சூரியனை போன்றவர். ஆனால் உயிர்வாழி அந்த பூரண உண்மையின் சிறு அம்சமே. சிறிய நெருப்பு பொறியினை கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு என்று யாரும் ஒரு பொழுதும் நினைப்பதில்லை. அதுபோலவே உயிர்வாழியை பரமபுருஷ பகவான் என்று ஒரு பொழுதும் நினைத்தல் கூடாது. பரம அதிகாரியான புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஹ்லாதினி, சம்வித் ஆகிய சக்திகளுடன் இணைந்து எப்பொழுதும் தெய்வீக ஆனந்தத்துடன் உள்ளார். ஆனால் கட்டுண்ட ஆத்மாவோ அறியாமையினால் மறைக்கப்பட்டு வாழ்வின் மூவகை துன்பங்களால் பாதிக்கப்பட்டு துன்பங்களின் சுரங்கமாக உள்ளான். எந்த மூடன் பரமபுருஷ பகவானும் ஜீவனும் சமம் என்று கூறுகிறானோ அவன் நாஸ்திகனாவான். அவன் மரணத்தின் அதிகாரியான யமராஜரின் தண்டனைக்கு உட்பட்டவன். யஸ்து நாராயணம் தேவம் பிரம்மருத்ராதி தைவதை சமத்வேனைவ விக்ஷேத சபாஷண்டி பவேத்ருவம். பிரம்மா, சிவன் முதலிய தேவர்களை நாராயணருக்கு சமமாக கருதுபவன் அபராதி அல்லது பாஷண்டி என்று கருதப்படுகிறான். சாதாரண ஜீவனுக்கும் பரமபுருஷ பகவானுக்கும் இடையிலுள்ள வேறுபாட்டினை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு விளக்கிய பின்னர் மக்கள் கூறினார், உங்களை யாரும் சாதாரண மனிதராக கருதுவதில்லை. நீங்கள் உங்களுடைய உடல் அமைப்பிலும் குணங்களிலும் எல்லா விதத்திலும் கிருஷ்ணரை போன்று உள்ளீர்கள். உங்களுடைய உண்மையான திருமேனியின் நிறமானது பொன் நிறத்தினால் மறைக்கப்பட்டுள்ள போதிலும் உங்களது உடல் அமைப்பை வைத்து நீங்கள் சாக்ஷாத் நந்த மகாராஜரின் மகன் என்பதை எங்களால் காண முடிகிறது. கஸ்தூரியின் நறுமணத்தை ஒரு துணியை கொண்டு சுற்றி வைப்பதால் மறைத்து விட முடியாது. அதுபோலவே பரமபுருஷ பகவான் என்னும் உங்களுடைய தன்மையினை எந்த வழிமுறையினாலும் மறைக்க இயலாது. உண்மை என்னவெனில் உங்களுடைய அசாதாரணமான குணங்கள் சாதாரண உயிர்வாழியின் கற்பனைக்கு அப்பால் உள்ளன. உங்களை தரிசிப்பதாலேயே முழு உலகமும் கிருஷ்ண பிரேமையில் பைத்தியமாகிறது. பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், மாமிசம் உண்பவர்கள், கீழ்ஜாதியினர் என அனைவரும் உங்களை ஒரு முறை தரிசித்தால் போதும்.
உடனடியாக கிருஷ்ணரின் திருநாமத்தினை உச்சரித்து பித்தனை போல ஆடுகின்றனர். முழு உலகையும் விடுவிப்பதற்கான தகுதி பெற்ற ஆன்மீக குருவாக மாறுகின்றனர். உங்களை தரிசிப்பது ஒரு புறம் இருக்கட்டும், யாரெல்லாம் உங்களுடைய திருநாமத்தை கேட்கிறார்களோ அவர்கள் கூட கிருஷ்ண பிரேமியின் பரவசத்தினால் பைத்தியமாகி உலகையும் விடுவிக்க தகுந்தவராகின்றனர். வெறுமனே உங்களுடைய திருநாமத்தை கேட்பதால் நாயை உண்பவர்களும் புனிதமான சாதுக்களாகின்றனர். உங்களுடைய அசாதாரணமான சக்திகளை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. என் நாமதேய ஸ்ரவணானு கீர்த்தனாத் யத் பிரவணாத் யத் ஸ்மரணாதபி क्वचित् स्वादोபி சத்ய சவனாய கல்பதே குத புனஸ்தே பகவன்னு தர்ஷனாத். பரமபுருஷ பகவானின் திருநாமத்தினை ஒருமுறை உச்சரிப்பதால், அவரது லீலைகளை செவியுறுவதால், அவரை நமஸ்கரிப்பதால் அல்லது அவரை நினைப்பதாலேயே நாயை உண்ணும் குடும்பத்தில் பிறந்தவரும் கூட வேத யாகங்களை நிகழ்த்துவதற்கு உடனடியாக தகுதியுடையவராகிறார். இவ்வாறு இருக்கையில் முழுமுதற் கடவுளை நேருக்கு நேராக தரிசிப்பவரின் ஆன்மீக முன்னேற்றத்தினை பற்றி என்ன கூறுவது? ஸ்ரீமத் பாகவதம் 3:33-6. உங்களுடைய இந்த பெருமைகள் வெறும் நடுத்தர அறிகுறிகளே. உண்மையில் நீங்கள் நந்த மகாராஜரின் மகனாவீர். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அங்கிருந்த மக்கள் அனைவருக்கும் தமது காரணமற்ற கருணையினை வழங்கினார். ஒவ்வொருவரும் பிரேமையின் பரவசத்தினை பெற்று தங்களது இல்லங்களுக்கு திரும்பினர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அக்ரூர தீர்த்தத்தில் சில நாட்கள் தங்கியிருந்தார். அங்கிருந்த அனைவருக்கும் கிருஷ்ண நாமத்தையும் கிருஷ்ண பிரேமையின் பரவசத்தையும் வழங்கி அவர்களை விடுவித்தார். மாதவேந்திரபுரியின் பிராமண சீடர் மதுராவில் வீடு வீடாக சென்று அங்கிருந்த எல்லா பிராமணர்களையும் சைதன்ய மகாபிரபுவை அவர்களுடைய இல்லத்திற்கு அழைக்கும்படி ஊக்குவித்தார். இவ்வாறாக பிராமணர்களால் தலைமை தாங்கப்பட்ட மதுராவின் பெரியோர்கள் அனைவரும் பலபத்ர பட்டாச்சாரியரிடம் வந்து மகாபிரபுவிற்கு அழைப்பு விடுத்தனர். ஒரு நாளில் 10-20 அழைப்புகள் வந்தன. ஆனால் பலபத்ர பட்டாச்சாரியார் அவற்றில் ஒன்றினை மட்டும் ஏற்பார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை நேரில் பார்த்து அழைப்பதற்கான வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கவில்லை என்பதால் அவ்வாறு வாய்ப்பு கிடைக்காதவர்கள் சனோதியா பிராமணரின் மூலமாக மகாபிரபுவிற்கு அழைப்பு விடுத்தனர். கன்யாகுப்ஜம், தென்னிந்தியா முதலிய பகுதிகளை சார்ந்த வெவ்வேறு பிராமணர்கள் மிகுந்த பணிவுடன் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு அழைப்பு விடுத்தனர். அவர்கள் அனைவரும் வேத தர்மத்தினை உறுதியுடன் பின்பற்றியவர்கள். காலையில் அவர்கள் அக்ரூர தீர்த்தத்திற்கு வந்து உணவு சமைப்பர். அதனை சாலக்கிராம சிலாவிற்கு அர்ப்பணித்த பின்னர் அவர்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு அர்ப்பணிப்பர். ஒரு நாள் அக்ரூர தீர்த்தத்தின் படித்துறையில் அமர்ந்தபடி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பின்வருமாறு சிந்தித்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நினைத்தார், இந்த படித்துறையில் அக்ரூரர் ஆன்மீக உலகமான வைகுண்டத்தை தரிசித்தார். பிரஜத்தில் வசித்தவர்கள் கோலோக விருந்தாவனத்தை தரிசித்தனர். அக்ரூரர் எவ்வாறு நீரினுள் இருந்தார் என்பதை சிந்தித்தபடி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உடனடியாக நீரினுள் குதித்தார். நீரின் உள்ளேயே சிறிது நேரம் இருந்தார். சைதன்ய மகாபிரபு மூழ்கி கொண்டிருப்பதை கண்ட கிருஷ்ணதாசர் அழுதபடி பலமாக கூவி அழைத்தார். பலபத்ர பட்டாச்சாரியார் விரைந்து வந்து மகாபிரபுவை நீரிலிருந்து தூக்கினார். அதன் பின்னர் பலபத்ர பட்டாச்சாரியார் சனோதியா பிராமணரை தனிமையான இடத்திற்கு அழைத்து சென்று அவருடன் ஆலோசனை செய்தார். பலபத்ர பட்டாச்சாரியார் கூறினார், இன்று நான் இங்கு இருந்ததால் மகாபிரபுவை என்னால் தூக்க முடிந்தது. ஆனால் அவர் விருந்தாவனத்தில் மூழ்கினால் அவருக்கு யார் உதவுவார்? தற்போது இங்கே மக்களும் கூட்டமாக வருகின்றனர். அவர்களின் அழைப்புகளும் பெரும் தொந்தரவை ஏற்படுத்துகின்றன. மேலும் மகாபிரபு எப்பொழுதும் பரவச உணர்ச்சியில் உள்ளார். இந்த சூழ்நிலை நல்லதாக எனக்கு தோன்றவில்லை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை விருந்தாவனத்திற்கு வெளியே அழைத்து சென்று விட்டால் அது நல்லதாக இருக்கும். எனவே இதுவே எனது இறுதி முடிவாகும். சனோதிய பிராமணர் கூறினார், நாம் மகாபிரபுவை கங்கை கரையின் வழியாக பிரயாகைக்கு அழைத்து செல்வோமாக. அவ்வழியாக செல்வது மிகவும் இன்பகரமாக இருக்கும். சோரக்ஷேத்திரம் என்று அறியப்படும் திருத்தலத்திற்கு சென்று அங்கே கங்கையில் நீராடிய பின்னர் நாம் சைதன்ய மகாபிரபுவை அவ்வழியாக கூட்டி செல்வோமாக.
தற்பொழுது மாக மாதம் தொடங்கியுள்ளது. நாம் இச்சமயத்தில் பிரயாகைக்கு சென்றால் அங்கே மகர சங்கராந்தியின் போது நீராடுவதற்கான வாய்ப்பு சில நாள்களுக்கு நமக்கு கிடைக்கும். சனோதியா பிராமணர் தொடர்ந்தார். நீங்கள் உங்களுடைய வருத்தத்தினை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் தெரியப்படுத்துங்கள். அதன் பின்னர் நாம் அனைவரும் மாக மாத பௌர்ணமி என்று பிரயாகைக்கு செல்லலாம் என்பதையும் தெரிவியுங்கள். கங்கை கரையின் வழியாக பயணிப்பதால் அடையவிருக்கும் இன்பத்தை பற்றியும் மகாபிரபுவிடம் தெரிவியுங்கள். அதனைத் தொடர்ந்து பலபத்ர பட்டாச்சாரியார் பின்வரும் பிரார்த்தனையினை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் முன்வைத்தார். பலபத்ர பட்டாச்சாரியார் மகாபிரபுவிடம் கூறினார், கூட்டத்தின் தொந்தரவினை என்னால் இனிமேல் பொறுத்து கொள்ள இயலாது. மக்கள் ஒருவர் பின் ஒருவராக தொடர்ந்து அழைப்பு விடுக்கின்றனர். அதிகாலையிலேயே மக்கள் இங்கு வருகின்றனர். நீங்கள் இங்கு இல்லாததைக் கண்டு அவர்கள் என் மூளையை பிழிக்கின்றனர். நாம் அனைவரும் இங்கிருந்து புறப்பட்டு கங்கை கரையின் வழியாக பயணம் செய்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். அப்பொழுது நாம் பிரயாகையில் மகர சங்கராந்தியின் போது கங்கையில் நீராடுவதற்கான வாய்ப்பினை பெறுவோம். எனது மனம் மிகவும் சஞ்சலமுற்றுள்ளது. என்னால் இந்த வருத்தத்தினை பொறுத்து கொள்ள முடியவில்லை. தற்பொழுது அனைத்தும் உங்களுடைய உத்தரவை பொறுத்தது. நீங்கள் விரும்புவதை நான் ஏற்றுக்கொள்வேன். பிருந்தாவனத்திலிருந்து செல்வதற்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு எந்த விருப்பமும் இல்லை என்ற போதிலும் அவர் தம்முடைய பக்தனின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக இனிய வார்த்தைகளை பேசத் தொடங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், நீங்கள் என்னை இங்கு அழைத்து வந்து பிருந்தாவனத்தை காட்டியுள்ளீர். நான் உங்களுக்கு மிகவும் கடன் பட்டுள்ளேன். இந்த கடனை என்னால் திருப்பி செலுத்த இயலாது. உங்கள் விருப்பம் எதுவாயினும் அதன்படி நான் செயல்படுவேன். நீங்கள் என்னை எங்கு அழைத்து சென்றாலும் நான் அங்கு வருவேன். மறுநாள் காலை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அதிகாலையில் எழுந்து நீராடிய பின்னர் தாம் தற்பொழுது விருந்தாவனத்தை விட்டு விலகப் போகின்றோம் என்பதை அறிந்து பிரேமையில் பரவசமாயினார். மகாபிரபு எந்த ஒரு வெளிப்புற அறிகுறியையும் வெளிப்படுத்தவில்லை என்ற போதிலும் அவரது மனம் பிரேமையில் மூழ்கியிருந்தது. அச்சமயத்தில் பலபத்ர பட்டாச்சாரியார் கூறினார், நாம் மகாவனத்திற்கு செல்வோமாக, அதாவது கோகுலத்திற்கு செல்வோமாக. இவ்வாறு கூறிய பலபத்ர பட்டாச்சாரியார் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை ஒரு படகில் அமர்த்தினார். நதியினை கடந்த பின்னர் அவர் மகாபிரபுவை தம்முடன் அழைத்து சென்றார். ராஜபூட்ட கிருஷ்ணதாசர், சனோதிய பிராமணர் ஆகிய இருவருமே கங்கையின் பாதையினை நன்கு அறிந்திருந்தனர். நடைப்பயணத்தில் மற்றவர்கள் களைப்படைந்திருந்ததை புரிந்து கொண்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்களை ஒரு மரத்தடிக்கு அழைத்து சென்று அமர்த்தினார். அந்த மரத்திற்கு அருகில் ஏராளமான பசுக்கள் மேய்ந்து கொண்டிருந்தன. மகாபிரபு அவற்றை கண்டு பெரும் மகிழ்ச்சியுற்றார். திடீரென்று ஒரு இடையர்குல சிறுவன் தனது புல்லாங்குழலை ஊதினான். உடனடியாக மகாபிரபு பிரேமையின் மாபெரும் பரவசத்தினால் ஆட்கொள்ளப்பட்டார். மகாபிரபு பிரேமையில் நிறைந்தவராக தரையில் மூர்ச்சையுற்று விழுந்தார். அவரது வாயிலிருந்து நுரை தள்ளியது. சுவாசம் நின்றது. பகவான் மூர்ச்சையுற்று இருந்த பொழுது அங்கு வந்த பட்டானிய முஸ்லிம்களின் படையை சார்ந்த 10 குதிரை வீரர்கள் தங்களது குதிரையிலிருந்து கீழே இறங்கினர். மகாபிரபு உணர்வின்றி இருப்பதை கண்ட வீரர்கள் நினைத்தனர், இந்த சந்நியாசியிடம் ஏராளமான தங்கம் இருந்திருக்க வேண்டும். இந்த 4 கொள்ளையர்களும் இந்த சந்நியாசிக்கு துதுரா என்னும் விஷத்தினை கொடுத்து இவரை கொன்றுவிட்டு இவருடைய செல்வங்களை கைப்பற்றியிருக்க வேண்டும். இவ்வாறு நினைத்த பட்டானிய வீரர்கள் அந்த 4வரையும் கைது செய்து அவர்களை கொல்ல முடிவு செய்தனர். இதனால் வங்காளத்தினர் இருவரும் நடுங்கத் தொடங்கினர். ராஜபூத வம்சத்தை சார்ந்தவரான பக்த கிருஷ்ணதாசர் அச்சமின்றி இருந்தார். சனோதிய பிராமணரும் அச்சமின்றி இருந்தார். அவர் மிகவும் தைரியமாக பேசினார். பிராமணர் கூறினார், பட்டானிய வீரர்களான நீங்கள் அனைவரும் உங்களுடைய மன்னரின் பாதுகாப்பின் கீழ் உள்ளீர்கள். உங்களுடைய தளபதியிடம் சென்று அவரது தீர்ப்பினை பெறுவோமாக. இந்த சந்நியாசி என்னுடைய ஆன்மீக குரு. நான் மதுராவிலிருந்து வருகிறேன். நான் ஒரு பிராமணன். முஸ்லிம் மன்னரிடம் பணிபுரியும் பல்வேறு நபர்களை எனக்கு தெரியும். இந்த சந்நியாசி ஒரு நோயின் பாதிப்பினால் சில நேரங்களில் மூர்ச்சையுற்று விடுகிறார். இங்கேயே சிறிது நேரம் அமர்ந்திருங்கள். அவர் வெகு விரைவில் உணர்வினை மீண்டும் பெற்று சராசரி நிலையை அடைவதை நீங்களே காண்பீர்கள். இங்கேயே சிறிது நேரம் அமருங்கள். எங்கள் அனைவரையும் கைது செய்தபடியே வைத்துக்கொள்ளுங்கள். சந்நியாசி தமது உணர்விற்கு வந்த பின்னர் நீங்கள் அவரிடம் வினவலாம். அதன் பின்னர் நீங்கள் விரும்பினால் எங்கள் அனைவரையும் கொல்லலாம்.
பட்டானிய வீரர்கள் கூறினார், நீங்கள் அனைவரும் கொள்ளையர்கள். உங்களில் ஒருவர் மேற்கு பகுதியை சார்ந்தவர், மற்றொருவர் மதுரா மாவட்டத்தை சார்ந்தவர். நடுங்கிக் கொண்டுள்ள இவர்கள் இருவரும் வங்காளத்தை சார்ந்தவர்கள். ராஜபுத கிருஷ்ணதாசர் கூறினார், என்னுடைய வீடு இங்குதான் உள்ளது. என்னிடம் 200 துருக்கிய வீரர்கள் உள்ளனர். 100 பீரங்கிகளும் உள்ளன. நான் கூக்குரல் எழுப்பினால் அவர்கள் இங்கே விரைந்து வந்து உங்களை கொன்று உங்களுடைய குதிரைகளையும் சேனைகளையும் சூறாடி விடுவர். இந்த வங்காள யாத்ரிகர்கள் கொள்ளையர்கள் அல்லர். நீங்கள் தான் கொள்ளையர்கள். ஏனெனில் இந்த யாத்ரிகர்களை கொன்று இவர்களை சூறையாட விரும்புகிறீர்கள். இந்த சவாலை கேட்ட மாத்திரத்தில் பட்டானிய வீரர்கள் தயக்கமுற்றனர். அச்சமயத்தில் திடீரென்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மீண்டும் உணர்வை பெற்றார். தம்முடைய உணர்விற்கு திரும்பிய மகாபிரபு மிகவும் பலமாக ஹரி ஹரி என்று திருநாமத்தை உச்சரிக்கத் தொடங்கினார். மகாபிரபு தமது கரங்களை மேலே உயர்த்தபடி பிரேமையின் பரவசத்தில் ஆடத் தொடங்கினார். மகாபிரபு பிரேமையில் மிகவும் பலமாக சப்தமிட்ட பொழுது முஸ்லிம் வீரர்கள் தங்களது இதயத்தில் இடி தாக்கியதைப் போல உணர்ந்தனர். அச்சமடைந்த பட்டானிய வீரர்கள் உடனடியாக 4 விடுவித்தனர். இதனால் தமது சகாக்கள் கைது செய்யப்பட்டதை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு காணவில்லை. அச்சமயத்தில் பலபத்ர பட்டாச்சாரியர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அருகில் சென்று அவரை அமர செய்தார். முஸ்லிம் வீரர்களை கண்ட மகாபிரபு தமது வெளிப்புற உணர்விற்கு திரும்பினார். அப்பொழுது முஸ்லிம் வீரர்கள் அனைவரும் மகாபிரபுவிடம் வந்து அவரது தாமரை திருவடிகளை வழிபட்டு கூறினர், இந்த 4 கொள்ளையர்கள். இந்த கொள்ளையர்கள் உங்களை துதிராவினை பருக செய்து பைத்தியமாக்கி எல்லா உடைமைகளையும் எடுத்து கொண்டுள்ளனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், இவர்கள் கொள்ளையர்கள் அல்லர். இவர்கள் என் சகாக்கள். யாஜக சந்நியாசியான என்னிடம் எந்த செல்வமும் இல்லை. வலிப்பு நோயினால் நான் சில நேரங்களில் மூர்ச்சையடைந்து விடுகிறேன். இந்த 4 கருணையுடன் என்னை பராமரித்து வருகின்றனர். முஸ்லிம்களுக்கு மத்தியில் கருப்பு உடையுடன் ஒரு கம்பீரமான மனிதர் இருந்தார். மக்கள் அவரை பீர் என்று அழைத்தனர். அந்த புனிதமான நபரின் இதயம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை கண்டு மென்மையானது. அவர் மகாபிரபுவுடன் பேச விரும்பினார். தமது சாஸ்திரமான குரானின் அடிப்படையில் அவர் பிரம்மனை நிலைநாட்ட விரும்பினார். பரம்பொருளை பற்றிய அருவ பிரம்மனின் கருத்தினை அந்த நபர் குரானின் அடிப்படையில் நிலைநாட்ட முயன்ற பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரது வாதங்களை முறியடித்தார். அவர் என்னவெல்லாம் வாதங்களை முன்வைத்தாரோ மகாபிரபு அவை அனைத்தையும் முறியடித்தார். இறுதியாக அவர் முற்றிலுமாக ஸ்தம்பித்தார். அவரால் எதுவும் பேச முடியவில்லை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், குரான் நிச்சயமாக அருவவாதத்தினை நிலைநாட்டுகிறது. ஆனால் இறுதியில் அது அருவவாதத்தினை முறியடித்து கடவுளின் உருவத்தன்மையினை நிலைநாட்டுகிறது. கடவுள் ஒருவரே என்னும் உண்மையினை குரான் இறுதியில் ஏற்கிறது. அந்த கடவுள் ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவர். அவரது திருமேனி கருமை நிறம் கொண்டது. பிரபுபாதாவின் பொருளுரை. குரான் முஸ்லிம்களுக்கான சாஸ்திரம் எனப்படுகிறது. சூஃபி என்று அறியப்படும் முஸ்லிம்களின் பிரிவு ஒன்று உள்ளது. இந்த சூஃபிகள் அருவவாதத்தினை ஏற்கின்றனர். பரம்பொருளுடனான உயிர்வாழியின் ஒருமையினை நம்புகின்றனர். இவர்களுடைய மிக உயர்ந்த வாசகம் அனலஹக். சூஃபி பிரிவு நிச்சயமாக சங்கராச்சாரியரின் அருவவாதிகளிடமிருந்து பெறப்பட்டதாகும். சைதன்ய சரிதாமிர்தம் 191வது ஸ்லோகம். குரானை பொறுத்தவரையில் கடவுள் மிக உயர்ந்த ஆனந்தமயமான தெய்வீக திருமேனியை கொண்டவர். அவரே பரம்பொருள், எங்கும் வீற்றிருப்பவர், எல்லாம் அறிந்தவர், நித்தியமானவர். அவரே அனைத்திற்கும் ஆதியாவார். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவை அவரிடமிருந்தே நிகழ்கின்றன. அவரே எல்லா ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம பிரபஞ்ச படைப்பிற்கும் ஆதி புகலிடமாவார். கடவுள் பரம உண்மையானவர். அவர் அனைவரின் வழிபாட்டிற்கும் உரியவர். அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். அவரது பக்தி தொண்டில் ஈடுபடுவதால் உயிர்வாழி பௌதீக வாழ்விலிருந்து விடுவிக்கப்படுகிறான். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு சேவை செய்யாமல் எந்த கட்டுண்ட ஆத்மாவினாலும் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட முடியாது. அவரது தாமரை திருவடிகளின் மீதான அன்பே வாழ்வின் இறுதி குறிக்கோளாகும். பிரபுபாதாவின் பொருளுரை. முஸ்லீம் சாஸ்திரத்தின்படி ஏவாதத் இல்லாமல், அதாவது மசூதி அல்லது ஏதேனும் ஓரிடத்தில் தினமும் 5 முறை பிரார்த்தனைகளை, அதாவது நமாஸ் அர்ப்பணிக்காமல் வாழ்வில் வெற்றியடைய முடியாது.
முஸ்லிம்களின் சாஸ்திரத்தில் இறையன்பே இறுதி குறிக்கோளாக கூறப்பட்டுள்ளது என்பதை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சுட்டிக்காட்டினார். கர்மயோகமும் ஞான யோகமும் குரானில் நிச்சயமாக விவரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இறுதியில் பரமபுருஷருக்கு பிரார்த்தனை செய்வதே ஏவாதத் இறுதி குறிக்கோளாக கூறப்பட்டுள்ளது. பகவானின் இருப்பினுள் ஐக்கியமாவதால் அடையப்படும் முக்தியின் மகிழ்ச்சியானது பகவானின் தாமரை திருவடிகளுக்கு சேவை செய்வதால் அடையப்படும் தெய்வீக இன்பத்தின் சின்னஞ்சிறு பகுதியுடன் கூட ஒப்பிட இயலாததாகும். குரானில் பல்நோக்கு செயல்கள், அனுமான அறிவு, யோக சக்தி, பரமனுடன் ஐக்கியமாதல் போன்றவை விவரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இறுதியில் அவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டு பகவானின் வியக்தித்துவமும் அவரது பக்தி தொண்டும் நிலைநாட்டப்பட்டுள்ளன. குரானில் பண்டிதர்களாக இருப்பவர்கள் அறிவில் முன்னேறியவர்கள் அல்லர். பல்வேறு வழிகள் அங்கே பரிந்துரைக்கப்பட்டுள்ள போதிலும் இறுதி முடிவினை மிகவும் பலம் வாய்ந்ததாக கருத வேண்டும் என்பதை அவர்கள் அறிவதில்லை. உங்களுடைய குரானை பார்த்து அதில் எழுதப்பட்டுள்ளதை ஆழ்ந்து யோசிக்கையில் உங்களுடைய இறுதி முடிவு என்ன? புனிதமான முஸ்லிம் பதிலளித்தார், நீங்கள் கூறியவை அனைத்தும் உண்மையே. இவை நிச்சயமாக குரானில் எழுதப்பட்டுள்ளன. ஆனால் எங்களுடைய பண்டிதர்களால் அதனை புரிந்து கொள்ள முடிவதும் இல்லை. அதனை அவர்கள் ஏற்பதும் இல்லை. பொதுவாக அவர்கள் கடவுளின் அருவமான அம்சத்தினை விளக்குகின்றனர். ஆனால் பகவானின் வியக்தித்துவம் வழிபடத்தக்கது என்பதை அவர்கள் அறிவதில்லை. அவர்கள் இந்த அறிவில் பின்தங்கியுள்ளனர் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் சாக்ஷாத் அந்த பரமபுருஷ பகவானே என்பதால் என் மீது அருள் கூர்ந்து கருணை கொள்வீராக. நான் ஒரு அயோக்கிய பாமரன். நான் முஸ்லிம் சாஸ்திரங்களை மிகவும் விரிவாக படித்துள்ளேன். ஆனால் அவற்றிலிருந்து வாழ்வின் இறுதி குறிக்கோள் என்ன என்பதையோ அதை எவ்வாறு அணுகுவது என்பதையோ என்னால் தீர்மானமாக முடிவு செய்ய இயலவில்லை. தற்பொழுது உங்களை பார்த்ததால் என்னுடைய நாவானது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உரைக்கின்றது. பெரிய அறிவாளி என்ற எனது பொய்யான கௌரவம் தற்பொழுது அகன்று விட்டது. இவ்வாறு கூறிய அந்த புனிதமான முஸ்லிம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் விழுந்து வாழ்வின் இறுதி குறிக்கோள் பற்றியும் அதை அடைவதற்கான வழிமுறையை பற்றியும் எடுத்துரைக்கும்படி வேண்டினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், எழுந்திருங்கள். நீங்கள் கிருஷ்ணரின் திருநாமத்தை உரைத்ததால் கோடிக்கணக்கான பிறவிகளில் நீங்கள் சேகரித்து வைத்த எல்லா பாப விளைவுகளையும் தற்பொழுது அகன்றுவிட்டன. நீங்கள் தற்பொழுது தூய்மையானவர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அங்கிருந்த எல்லா முஸ்லிம்களிடமும் கூறினார், கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரியுங்கள். அவர்கள் அனைவரும் உச்சரிக்கத் தொடங்கினர். பிரேமையில் மூழ்கினர். இவ்விதமாக கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிக்கும்படி அறிவுறுத்திய ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அந்த புனிதமான முஸ்லிமிற்கு நேரடியாக தீட்சை அளித்தார். அந்த முஸ்லிமின் பெயர் ராமதாசர் என்று மாற்றப்பட்டது. அங்கிருந்து மற்றொரு பட்டானிய முஸ்லிம் விஜூலி கான் என்று பெயரிடப்பட்டார். பொருளுரை: தீட்சை பெற்ற பின்னர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் பக்தர்கள் தங்களது பெயர்களை மாற்றிக்கொள்கின்றனர். விஜூலி கான் மிகவும் இளம் வயதினராக இருந்தார். அவர் மன்னனின் மகன் ஆவார். ராமதாசரின் தலைமையிலான மற்ற பட்டானிய முஸ்லிம்கள் அனைவரும் அவரது சேவகர்களாக இருந்தனர். விஜூலி கானும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் விழுந்தார். மகாபிரபு அவரது தலையில் தமது பாதங்களை வைத்தார். இவ்வாறு அவர்களுக்கு தமது கருணையை வழங்கிவிட்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அங்கிருந்து புறப்பட்டார். அவ்வெல்லா பட்டானிய முஸ்லிம்களும் துறவிகளாயினர். பிற்காலத்தில் இந்த பட்டானியர்கள் பட்டானிய வைஷ்ணவர்கள் என்று புகழப்பட்டனர். அவர்கள் நாடு முழுவதும் பயணம் செய்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பெருமைமிக்க செயல்களை பாடினர். விஜூலி கான் மிகவும் முன்னேறிய பக்தரானார். அவரது பெருமைகள் எல்லா புனித ஸ்தலங்களிலும் புகழப்பட்டன. இவ்விதமாக பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது லீலைகளை அரங்கேற்றினார். இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு வந்த அவர் யவனர்களுக்கும் மிளேச்சர்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தினை வழங்கினார். அடுத்ததாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சோரோ க்ஷேத்திரம் என்று அறியப்படும் புனித ஸ்தலத்திற்கு சென்றார். அங்கே அவர் கங்கையில் நீராடிவிட்டு கங்கை கரையின் பாதை வழியாக பிரயாகைக்கு புறப்பட்டார். மகாபிரபு சோரோ க்ஷேத்திரத்தில் சனோதியா பிராமணரையும் ராஜபுத கிருஷ்ணதாசரையும் இல்லத்திற்கு திரும்பும்படி வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர்கள் கூப்பிய கரங்களுடன் பின்வருமாறு பேசத் தொடங்கினர்.
அவர்கள் பிரார்த்தித்தனர், நாங்கள் உங்களுடன் பிரயாகை வரை வருகிறோம். நாங்கள் உங்களுடன் வராவிடில் உங்களது தாமரை திருவடிகளின் சங்கத்தினை எப்பொழுது மீண்டும் பெறுவோம்? இது முஸ்லிம்களின் ஆளுகைக்குட்பட்ட நாடு என்பதால் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம். உங்களுடன் பயணிப்பவரான பலபத்ர பட்டாச்சாரியர் கற்றறிந்த பண்டிதராக உள்ள போதிலும் அவருக்கு உள்ளூர் மொழியை பேசத் தெரியாது. இதை கேட்ட ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்களின் கோரிக்கையை மெல்லிய புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறாக அவர்கள் இருவரும் மகாபிரபு சங்கத்தில் தொடர்ந்து பயணித்தனர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை தரிசிக்கும் வாய்ப்பினை யாரெல்லாம் பெற்றனரோ அவர்கள் பிரேமையில் மூழ்கியவராக ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்குவர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை சந்தித்தவர்கள் அனைவரும் வைஷ்ணவர்களாக மாறினார். அந்த வைஷ்ணவர்களை சந்தித்தவர்களும் வைஷ்ணவர்களாக மாறினர். இவ்விதமாக எல்லா நகரங்களும் கிராமங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வைஷ்ணவத்திற்கு மாறின. மகாபிரபு தமது தென்னிந்திய பயணத்தின் பொழுது அப்பகுதியினை எவ்வாறு மூழ்கடித்தாரோ அதேபோல் மேற்கு பகுதியினையும் பிரேமையினால் மூழ்கடித்தார். பிரபுபாதாவின் பொருளுரை. சிலரது அபிப்பிராயத்தின்படி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு விருந்தாவனத்திலிருந்து பிரயாகைக்கு செல்கையில் குருக்ஷேத்திரத்தினை தரிசித்துள்ளார். குருக்ஷேத்திரத்தில் பத்ரகாளியின் கோயில் ஒன்று உள்ளது. அந்த கோயிலுக்கு அருகே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் விக்கிரகத்துடன் கூடிய ஒரு கோயில் உள்ளது. இறுதியாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிரயாகையை அடைந்தார். மகர சங்கராந்தி மாகமேளா திருவிழாவின் பொழுது கங்கையும் யமுனையும் சங்கமிக்கும் இடத்தில் அவர் 10 நாள்களுக்கு தொடர்ந்து நீராடினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் விருந்தாவன பயணமும் அங்கே நிகழ்ந்த அவரது லீலைகளும் எல்லையற்றவை. 1000 தலைகளை கொண்டுள்ள ஆதிசேஷனால் கூட அவரது செயல்களின் எல்லையை அடைய இயலாது. சாதாரண உயிர்வாழியினால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் லீலைகளை எவ்வாறு விவரிக்க முடியும்? நான் இங்கே அவற்றின் சுருக்கத்தினை வடித்து ஒரு பொதுவான வழிகாட்டுதலை மட்டும் வழங்கியுள்ளேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் லீலைகளும் வழிமுறைகளும் அசாதாரணமானவை. இவற்றை கேட்ட பின்னரும் கூட இதனை நம்பாதவன் துரதிருஷ்டசாலியாவான். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் லீலைகள் ஆரம்பம் முதல் இறுதி வரை அசாதாரணமானவை. அவற்றை சரியென்றும் உண்மை என்றும் ஏற்று நம்பிக்கையுடன் கேட்பீராக. இது குறித்து தர்க்கம் செய்பவன் மிகப்பெரிய முட்டாளாவான். அவன் தானே தனது தலையில் இடியை வரவழைத்துக் கொள்கிறான். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் லீலைகள் அமிர்த கடலாகும். இந்த கடலின் ஒரு துளியினால் கூட முழு உலகையும் தெய்வீக ஆனந்தத்தில் மூழ்கடிக்க முடியும். ஸ்ரீ ரூபா மற்றும் ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்பொழுதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரதத்தினை விளக்குகின்றேன். மகாபிரபுவின் ஸ்ரீ விருந்தாவன தரிசனத்தையும் பிரயாகைக்கான வழியில் முஸ்லிம் வீரர்களுடனான அவரது உரையாடலையும் விளக்கக்கூடிய ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரதம் மத்திய லீலை 18வது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைகின்றன. गौरांग